Good morning, student. 11th physics நம்ம வந்து போன கிளாஸ் வரைக்கும் யூனிட் 6 பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம யூனிட் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற இந்த யூனிட் தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த யூனிட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிராவிடேஷன் அப்படிங்கிற 6th யூனிட் பாக்குறீங்க. இந்த கிராவிடேஷனை நீங்க டே டு லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணாட்டாலும் அது உங்க மேல ஒரு எஃபெக்ட் கொடுத்தே இருக்கும். கரெக்டா? ஒரு பொருள் மேல ஏறிட்டீங்கன்னா கீழே விழுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த மாதிரி நம்ம இன்டராக்ட் பண்ணாட்டாலும் அந்த அந்த ஒரு ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபீல்டு, இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும். சேட்டலைட்டோடைய மோஷன், அதோட டைம் பீரியட், அதோடைய வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், இது நம்ம டே டு லைஃப்ல நாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு சில விஷயங்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாலம், ஃப்ரிட்ஜ் இருக்கு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எத்தனை வருஷங்களா அது இருக்கு பாத்தீங்களா? தண்டவாளம் போடுறாங்க, இல்ல ஏதோ பில்டிங் கட்டுறாங்க, நிறைய இருக்கு. அடுத்தனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலா இருக்கிற ஃபோர்ஸ். பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல நம்ம படிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த மேட்டரோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏத்தாப்புல அதை யூஸ் பண்ணி சில இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து தெரியணும் அந்த 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 எலாஸ்டிசிட்டி, அந்த ஒரு மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, எந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஸோ இந்த யூனிட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிகலா இருக்கும். இதுக்கு வந்து தனியாவே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம படிக்கணும்னா இது வந்து தனியாவே ஒரு மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கு. அதை மட்டுமே தனியா கோர்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் நம்ம படிக்காங்களா, அதே மாதிரி மெட்டீரியல் பிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் தனியா இருக்கு. அதை படிச்சா இந்த மாதிரி ஒரு வேலைக்கெல்லாம் போகலாம். சரிங்களா? அப்போ அதுக்கெல்லாம் மெட்டீரியல் பத்தி நமக்கு தெரியும். மெட்டீரியல் பத்தி அதோட ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் நிறைய இருக்கு. டேர்ம்ஸ், ப்ரூஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த அந்த சாப்டர் நம்ம படிக்கும் போது அந்த இதெல்லாம் நமக்கு நல்லா கத்துக்கிட்ட போது அந்த நம்ம விலைக்கு நம்ம போக முடியும். சரியா? ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து யூனிட் வந்து ரொம்ப நல்ல யூனிட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர் அட்டாமிக் ஆர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்சஸ் இன் மேட்டர். மேட்டர்னாலே நமக்கு தெரியும், எனிதிங் that has mass and occupies space is called matter. சரியா? அது ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த மேட்டர் இப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸோ அல்லது இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எலாஸ்டிக் மாடுலஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த டாபிக், அண்ட் விஸ்காசிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம we are going to now see the introduction. இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு சூப்பரா ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. திருச்செருக்கு கல்லணை வந்து இருக்கிற ஓல்டஸ்ட் டெம்பிள் வந்து வேர்ல்டா. சரிங்களா? அப்படிதானே? கண்டிப்பா அது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த கல்லணை பாத்தீங்கன்னா அந்த ரிவர் காவேரி அக்ராஸ் கட்டியிருப்பாங்க. அதுதான் பர்பஸ் ஆஃப் இரிகேஷன், அப்படின்னு அந்த விவசாயத்துக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க. ரொம்ப பெரிய வெள்ளம் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வாட்டரோட வெலாசிட்டி கூடும். அதாவது வெள்ளம் அப்படிம்போம்ல, அப்ப அது வெரி ஹையா இருக்கும். ஸோ இந்த ரிவர் காவிரியுடைய ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இந்த கல்லணை டேம் அதை தாக்கு பிடிக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அந்த அவ்வளவு வெலாசிட்டியை தாக்கு பிடிக்கிறது வேணும். அதுதான். ஸோ the stability and the utility of the Kalana Dam reveal the intuitive scientific understanding of Tamils who designed this dam as early as 2nd century AD. அந்த காலத்திலே, அதாவது செகண்ட் செஞ்சுரி ஏடி, அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் வந்து கரெக்டா ஒரு சயின்டிபிக்கா ஒரு நாலேஜ் வச்சு அந்த கல்யாண டைம், ஆகா, ஏன்னா நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம், இன்னைக்கு ஒரு நாள் கட்டினா போதும்னு விட முடியுமா சொல்லுங்க? அது எதுக்குனாலும் தாக்கு பிடிக்கணும். ஒரு பாலம் கட்டுறோம், இப்ப நிறைய பாலம் அப்படிதான் இன்னைக்கு கட்டுறாங்க, அடுத்த ஒரு மலையில வந்தோன்னா அது பேரு அப்படிதானே. சோ ஒரு பாலம் கட்டணும், ஒரு ஒரு மேம்பாலம், நிறைய விஷயங்கள் இருக்கு. பில்டிங் கட்டுறோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலகாலத்துக்கு நிலைச்சு நிக்கணும் அந்த இடத்துக்கு. அதுக்கு சில சயின்டிபிக்கான விஷயம்லாம் தேவை. The other example known for insightful construction of the past in the pyramids in Egypt. எஜிப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பிரமிடு எல்லாருமே அதை பார்த்திருப்போம். அப்படிதானே? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்கு. எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு மலைகள், எவ்வளவு வெயில், எல்லாத்தையும் தாங்கி காலகாலத்துக்கு நிக்கி. பாத்தீங்கன்னா the flyovers and overbridges are common worldwide today. Heavy vehicles fly over and hence the bridges are always under stress. அப்படிதானே? ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான, நான் ஒரு சப் அர்பன் ஏரியா சொல்றேன், மேபி சிட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா பல லட்சமே போயிட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு. அப்படிதான்.
அப்ப அத்தனை வெயில் போகும்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அந்த ஃப்ரிட்ஜ் மேலயும் சரி அந்த ஃபிளை ஓவர் மேலயும் இருக்கும். நீங்க சரியான டிசைன் சரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இந்த ஃப்ரிட்ஜஸ் அண்ட் ஃபிளை ஓவர்ஸ் வில் நாட் பி ஸ்டேபிள். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்ப உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பத்தி தெரிஞ்சாதான் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு இது பாத்தீங்கன்னா விஷயம். ஒரு ஃப்ரிட்ஜை கட்டிட்டு போட்டு முடிஞ்சு, ஏன்னா மக்கள் அதை பயணிக்காங்க. ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் ஃபிளை ஓவர்லாம். The growth of human civilization is due to understanding various forms of matter. ஸோ சாலிடோ லிக்விடோ கேஸ்லாம் நமக்கு தெரியும். இதை பத்திலாம் அவங்க படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் படிச்சுதான் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஓகே இது இதுக்கு யூஸ் ஆகுது, இது ஸ்பெசிபிக் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னாலஜில நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், மொபைலு, அப்புறம் கம்ப்யூட்டர்ல சிபியூ இதெல்லாம் இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ ரொம்ப ரொம்ப லேஸ் ஆகும். ஸோ மெட்டீரியல் ஷுட் பி லைட் வெயிட். கரெக்டா? அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கணும்? லைட் வெயிட்டா இருக்கும். பட் இட் ஷுட் பி ஸ்ட்ராங். லைட் வெயிட்டா இருந்தா போட்டோன்னு உடஞ்சிற மாதிரி இருக்க கூடாது. மொபைலே கீழே உள்ளது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் லைட் வெயிட். அடுத்த மெட்டீரியல் யூஸ் பண்ண ஆர்டிபிஷியல் ஹியூமன் ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் ஷுட் பி பயோ கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஆர்டிபிஷியல் ஹியூமன் ஆர்கன் இப்ப அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஆர்டிபிஷியல் ஹியூமன் ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா பயோ கம்பேட்டபிளா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆர் யூசர் டிஷ்யூ சப்ஸ்டியூட் ஃபார் ரேடியோ தெரப்பி அனாலிசிஸ் மெடிசின். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் ஃபார்ம்ல இருக்கு. ஆர்டிபிஷியல் பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் டிஷ்யூவா சப்ஸ்டியூட் ஃபார் ரேடியோ தெரப்பி அனாலிசிஸ். சரியா? ஃப்ளூயியஸ் யூசர் லூப்ளிகன்ஸ், அதாவது ஆயிலா நம்ம லூப்ளிகன்ஸ் யூஸ் பண்றோம். ஆர் ஃபியூல் ஷுட் பொசஸ் சர்டன் ப்ராப்பர்ட்டி, சில ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கணும். Such salient microscopic properties are decided by the microscopic phenomena within the matter. அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரைட். இதெல்லாம் நீங்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்கு இந்த யூனிட்டை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாலிட பத்தி சாலிட பத்தி நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நம்ம 11th உள்ள டாபிக்ஸ்ல நம்ம அதுல சில பாயிண்ட்ஸ் நம்ம ரீட் பண்ணணும். சரியா? சாலிட்ஸ் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுலர் ஆர் டைட்லி ஃபிக்ஸ்டு. In a solid formation, atoms get bound together through the various type of bonding. So in the solid formation பாத்தீங்கன்னா atoms எப்படி இருக்குன்னா bound together இருக்கும். இருக்குன்னு சொல்லுங்க. bound இருக்கு. அது பக்கத்துல இருக்கு. கரெக்டா? bound இருக்கு through various type of bonding. Due to the interaction between the atoms, இந்த ரெண்டு ஆட்டம்களோட இன்டராக்ஷனால they position themselves at a particular interatomic distance. சோ இந்த ரெண்டு ஆட்டத்துக்கு உண்டான இன்டராக்ஷன் காரணமா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். மாறிட்டே இருக்காது. இது அங்க போகும் அங்க போகும் அப்படி போகும். மேக்ஸிமம் ஒரு அப்ராக்சிமேட்டா பக்கத்துல இருக்கும். சரியா? The position themselves at a particular interatomic distance. This position of atoms in this bound condition is called their mean position. அதான் மீன் பொசிஷன். ஏன்னா நம்ம லேசா வைப்ரேட் ஆகும், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணாலும் அக்கார்டிங் டு அதை வந்து ஒரு நார்மலா நம்ம ஆவரேஜா யூஸ் பண்ணும்போது யோசிக்கும் போது that is mean position. This position of atoms in this bound condition is called their mean position. இந்த bound condition இருக்கும்போது அந்த ஆட்டத்தோட பொசிஷன் தான் என்னதுன்னா மீன் பொசிஷன் அப்படிமா. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா லிக்விட்ஸ். When the solid is not given any external energy such as heat, நம்ம வந்து ஒரு சாலிடுக்கு ஹீட் கொடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணும்? It will remain as a solid. இதுதான் பாண்டிங் between the அப்படிதானே? ஒரு சாலிட் ஹீட் பண்ணா சூடு தான் ஆகும் தவிர அது அப்படியே வேற லெவல் வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறாது. கரெக்டா? பிகாஸ் ஏன்னா இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ், அதோட இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ் தான் அதுக்கு காரணம். between the அதான் இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் அந்த பாண்டிங் between the atoms தான் காட்டும். சரியா? பாண்டிங் between the this is the reason it will remain as a solid. Suppose when heated சாலில் உள்ள ஆட்டம் என்ன நடக்கும், என்ன ஆகும் அப்படின்னா ரிசீவ் தெர்மல் எனர்ஜி. அது வந்து என்ன ஆகுதுன்னா சாலிடா இருக்கும், பட் அந்த சாலில ரிசீவ் தெர்மல் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் எப்போ தேர் மீன் பொசிஷன். இதான் மீன் பொசிஷன். ஸோ ஒரு சாலில் உள்ள ஆட்டத்துக்கு ஒரு சாலில ஹீட் பண்ணீங்கன்னா அந்த சாலில் உள்ள ஆட்டம் வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணும், ரிசீவ் பண்ணி வைப்ரேட் ஆரம்பிச்சிடும்.
எப்போதுமே ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லா ஆட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும். அது நம்மளுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. பட் நீங்க எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் விகாரஸ்ல இருக்கும். அது கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை பொறுத்து ஹீட் எனர்ஜியை பொறுத்து இருக்கு. about a mean position. ஓகேவா? when the solid is heated above its melting point. இப்போ வாட்டர் அப்படிங்கிறது லிக்விட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். 100 டிகிரி செல்சியஸ். நீங்க வாட்டர்ல 100 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் நீங்க ஹீட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும். சோ அதே மாதிரி சாலிட் லிக்விடுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். சாலிட்க்கு யோசிச்சு பார்க்கலாம். சாலிட்னு ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மெல்டிங் பாயிண்ட்க்கு எபோவ் நான் ஹீட் பண்றேன். என்ன நடக்கும் அப்படின்னா the heat energy will break the bonding between the atoms. இவ்வளவு நேரம் எனர்ஜி வாங்கிட்டு இருந்தது ஆட்டம்ஸ் உடனே வைப்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதோட மீன் பொசிஷன் பொறுத்து ஒரு மெல்டிங் பாயிண்ட தான் நம்ம ரீச் பண்ணும் போது நாம கொடுக்கக்கூடிய எனர்ஜி அந்த ஹீட் எனர்ஜி வில் பிரேக் த bond between the atoms and eventually atoms receive enough energy and wander out around அப்படின்னு போட்டுருப்பாங்க. சரியா? அதாவது எனர்ஜி வாங்கின பிறகு நல்ல ஒரு எனஃப் எனர்ஜி வாங்கணும். வேண்டர் அரௌண்ட்னா அப்படி தப்பிச்சு போயிடும் அப்படி அந்த இடத்த விட்டு. சரியா? So இந்த மாதிரி சொல்றேன். Here also intermolecular forces are important, but the molecule will have enough energy to move around, which makes a structure well. அப்படிங்க. அதாவது இப்போவும் நம்ம இன்டர்மாலிகுல் ஏன்னா இது உடனே சாலிட விட்டு வெளியில போறது கிடையாது. சாலிடுக்குள்ள வேற பொசிஷன் நம்ம போகுது. புரியுதா? இன்டர் அட்டாமிக் ஆர் இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸஸ் ஆர் தேர். நம்ம வந்து ஒரு ரெண்டு சாலிடு இருந்தா கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா உடனே அந்த இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸ் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸ் தேர். பட் மாலிகுல் இப்ப என்ன ஆயிருக்கா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஸோ விச் மேக்ஸ் ஸ்ட்ரக்சர் மொபைல் அப்படிங்கிறாங்க. அதாவது மொபைல்னா அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கே தான் மொபைல் அப்படின்னு. ஒரே இடத்துல இல்லாம அந்த மாலிகுல் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இருக்கனாலதான் மொபைல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம லிக்யூட்ஸ்ல பார்த்துருக்கோம். புரியுதா? சாலிட்ல ரொம்ப ஒரு அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. அப்படிதானே? நீங்க வந்து ஒரு சாலிட ஹீட் பண்றீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரெண்டுத்துக்கும் இன்டராக்ஷன் இருக்கும். அதனால அதே பொசிஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். தட் இஸ் பர்டிகுலர் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே. பட் லிக்யூட்ல இப்போ லிக்யூட் வந்து நம்ம வந்து எந்த ஒரு when the solid is not given any external energy such as heat, it will remain such a solid due to the bonding between the atoms அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். கரெக்டா? அதாவது நீங்க எந்த வித எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கலாம் பட் ஹீட் இல்லாம புரியுதா? சாலிடா இருக்கும் பிகாஸ் ஆஃப் பாண்டிங் பிட்வீன் தி ஆட்டம். ஆனா நீங்க ஹீட் பண்ண பிறகு என்ன நடக்கும்? சாலிட் இது நீங்க நினைக்கலாம் சார் லிக்யூட் தானே டாபிக் போட்டிருக்காங்க, ஏன் சாலிட் பத்தி சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே அதுதான் நம்ம அது ஒரு இன்டர்ரிலேட்டட் கான்செப்ட் தான். அதுல உள்ள ஆட்டம்ஸ் எப்படி மூவ் ஆகுது, லிக்யூட்ல எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத வச்சு நம்ம படிக்கணும். ஓகேவா? ரைட். சோ இந்த மாதிரி சாலிடா ஹீட் பண்றதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணல அப்படின்னா இட் வில் ரிமைன்ஸ் சாலிட். பட் when the solid is heated என்ன நடக்கும்? இப்ப படிச்சதுதான். Atoms will receive the energy, that is thermal energy, and vibrate their main position. So when the solid heat about melting point, சரியா? Heat energy will break the bond between the atoms, and evenly the atoms are the moving around. So it is called as mobile condition அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சோ இத மாதிரி நம்ம லிக்விட சொல்றோம். நம்ம லிக்விடு இருக்கு. ஒரு வாட்டர் எடுக்கிறோம். வாட்டரை வந்து மெல்ட் பண்ணோம், அப்படியே ஹீட் பண்றோம். அந்த வாட்டர் உள்ள மாலிகுல்ஸ் ரிசீவ் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 100 டிகிரி செல்சியஸ் ஒன்ஸ் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஹீட் எனர்ஜி கொடுத்தாலும் லிக்விடோட ஹீட் மாறாது. அந்த வாட்டரோட லிக்விட்னு சொல்றத விட வாட்டர், ஏன்னா இங்க வாட்டர் பத்தி பேசிருக்கோம். மேபி ஆயிலுக்கு வேற கெரோசின் வேற இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த வாட்டர் ரீச் த மெல்டிங் பாயிண்ட் தட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ், அப்ப என்ன நடக்கும்? ஹீட் எனர்ஜி ஆல்சோ ரிசீவ். நீங்க வந்து ஹீட் எனர்ஜி கொடுத்துதான் இருப்பீங்க. பட் மெல்டிங் பாயிண்ட் மாறாது. 101 102 மாறாது. அதோட ஹீட் எனர்ஜி மாறாது. மெல்டிங் பாயிண்ட் 100 தான். ஹீட் எனர்ஜி 100 தான் வரைக்கும். அதுக்கு அடுத்து நீங்க ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எவாபரேட் ஆயிரும். புரியுதா? அப்ப நீங்க தெர்மாமீட்டர் வச்சு பாத்தீங்கன்னா 100ல தான் இருக்கும். அந்த மெல்டிங் பாயிண்ட்ல 101 மாறாது. இது நீங்க சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்க சொல்றேன். 101 மாறாது. 100 டிகிரி செல்சியஸ் எவாபரேட் ஆயிரும். ஏன் எவாபரேட் ஆனிச்சு? பிகாஸ் இப்போ அந்த லிக்விட் ஏற்கனவே லிக்விட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய சாலிட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கிடையாது. கொஞ்சம் மொபிலிட்டியா இருக்கும். நீங்க ஹீட் வந்து நல்லா கொடுத்தீங்க. அப்ப இந்த மாலிகுல் ரொம்ப தள்ளிட்டீங்க. இந்த மாலிகுல் ரொம்ப தள்ளிட்டீங்க. அப்ப பாண்ட் இல்ல. பாண்ட் இல்லனால எவாபரேட் ஆயிடும். இதுதான் ரீசன். ஓகேவா? திஸ் இஸ் ஆல் பிலாங்ஸ் டு லிக்விட்ஸ். சோ நவ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேசஸ். So when a liquid is heated at constant pressure,
சரியா? நான் ஒரு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஹீட் பண்றேன். ஸோ இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். அடுத்தானே? ஆர் when the pressure is reduced at a constant temperature, it will convert to gas. இத முன்னாடியே சொல்லிட்டேன். பட் இங்கேயும் நம்ம சொல்லணும். ஏன்னா லிக்யூட்ல சொல்லிட்டேன். ஒரு மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தானே? இப்போ வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட் 0°C அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து 100°C. ஓகே. இப்போ அதே லிக்யூட வந்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல அதோட பாயிலிங் பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து ஹீட் பண்றேன். ஆர் when the pressure is reduced at a constant temperature, இல்லனா பிரஷரை கம்மி பண்ணிட்டே இருக்கேன் டு தி அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வச்சு பிரஷரை அப்படி கம்மி பண்றேன். இட் வில் கன்வெர்ட் டு கேஸ். ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இன்டர்வியூல கேட்பாங்க. நீங்க வந்து லிக்யூட கான்ஸ்டன்ட் பிரஷர்ல சாரி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பிரஷரை கம்மி பண்ணி என்னப்பா நடக்கும் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் டு கேஸ் அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். சரியா? அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். When a liquid is heated at constant pressure or when the pressure is reduced to constant temperature, it will convert to gas. This process of liquid into gas is called evaporation. தமிழ்ல ஆவியாதல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The gas molecules have either weak bonds, very weak bonds, or no bonds. ஸோ ரொம்ப வீக்கான அந்த கேஸ் மாலிகுல் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கேஸ் பத்தி நமக்கு தெரியும். லிக்யூடு பக்கத்து பக்கத்துல இருக்கும். கேஸ் சாரி சாலிடு பக்கத்து பக்கத்துல இருக்கும். லிக்யூடு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். கேஸ் ரொம்ப தள்ளி இருக்கும். ஒரு ரூம்லயே பாத்தீங்கன்னா அங்கங்க மாலிகுல் இருக்கும். ஆக்சுவலி the gas molecule will have either weak bonds, weak bond இருக்கலாம், இல்ல பாண்ட் இல்லாம இருக்கலாம். This enables them to move freely and quickly. அதனால இது வந்து ஈஸியா மூவ் ஆகுது, ஃப்ரீயா மூவ் ஆகுது. Hence the gas will conform to the shape of this container and also will expand to fill the container. அதனால நம்ம இந்த கேஸ் வந்து ஃபில் பண்றோம். உதாரணத்துக்கு சிலிண்டர்லாம் ஃபில் பண்றோம். இந்த கேஸுக்கு சேஃப் நம்ம சொல்ல முடியுமா? கேஸுக்கு சேஃபே கிடையாது. நீங்க எந்த ஒரு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றீங்களோ அந்த கண்டெய்னர் தான் இருக்குது. சிலிண்டர்னா சிலிண்டர், இல்லைன்னா ஸ்கொயர்னா ஸ்கொயர், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேஸ் வில் கன்ஃபார்ம் டு த சேஃப் ஆஃப் இஸ் கண்டெய்னர் அண்ட் ஆல்சோ வில் எக்ஸ்பேண்ட் டு ஃபில் த கண்டெய்னர். நீங்க கண்டெய்னருக்குள்ள அடைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படியே நீங்க அடைக்க அடைக்க அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை நீங்க எங்க நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா சூப்பரா பார்க்கணும்னா ஏர் அடைக்கவே பார்க்கலாம். நீங்க சைக்கிளுக்கு ஏர் அடைச்சிருப்பீங்க, இல்ல பைக்கு ஏர் அடைச்சிருப்பீங்க. சைக்கிளுக்கு ஏர் அடைக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்டராக்டிவா இருக்கும். அப்படின்னா ஏன்னா லைக் பைக்கு ஏர் அடைக்கும் போது நீங்க அந்த பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அது அந்த அளவுக்கு தெரியாது. பட் சைக்கிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைக்கிள் வந்து ரொம்ப ஏர் கம்மியா இருக்கும் போது நீங்க பம்ப் அடிக்கும் போது அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை நீங்க ரியலா நல்லா பார்க்கணும். அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம அடிக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் கேஸ் வந்து இட் வில் எக்ஸ்பேண்ட். அந்த ஒரு கண்டிஷனால இது உடஞ்சிரும், பிளாஸ்ட் ஆயிரும் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வைக்கணும். ஸோ தட் கேஸ் எக்ஸ்பேண்ட் டு ஃபில் த கண்டெய்னர். பாத்தீங்களா? நீங்க கொஞ்சோண்டு அடைச்சோடனே அது என்ன ஒரு கொஞ்சம் ஃபில் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அடைச்சிட்டே இருக்கீங்க. ஒன்ஸ் ஒரு டைம்ல என்ன ஆகுது? ஃபுல் கண்டெய்னர் ஃபில் ஆகுது. The transition from solid to liquid to gas is state with a variation in external energy. Schematically டயக்ராம் போடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சாலிட் லிக்விட் கேசஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தாலும் இங்க லேசா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதான் பார்த்தோம். ஓகேவா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் பிஹேவியர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போடுவாங்க. எலாஸ்டிக் பிஹேவியர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சாலிட் எடுக்கிறோம். interatomic distance or interatomic forces இருக்கு. that will bind the two or more atoms together. கரெக்டா? அது என்ன ரீசன் வந்து interatomic forces தான் காரணம். and the atoms occupy the position of stable equilibrium. stable equilibrium ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம 11th ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இத தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸ்டேபிள் இருக்குன்னா அதே பொசிஷன்ல ஈக்குலிபிரியம் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரொம்ப அங்க இங்கேயும் போல அப்படின்னு சொல்லுது. atoms occupy the position of stable equilibrium. when the deforming force is applied, நீங்க வந்து deforming force ஒரு அப்ளை பண்றீங்க. மேபி ஒரு சாலி ஒரு லைக் உதாரணம் சொல்றேன். ஒரு செங்கல் இருக்கு, ஒரு சுத்தியால அடிக்கிறீங்க. என்ன நடக்கும்? இட் வில் பிகம்ஸ் பீஸா அப்படியே இதாகும். பட் அது வந்து எக்ஸ்டர்னல் ஷேப், தட் இஸ் பிசிக்கல் ஷேப். நான் கேட்கறது ஆட்டம்ஸ் என்ன நடக்கும்? when a deforming force is applied on a body, its atoms are pulled apart or pushed closer. கரெக்டா?
நமக்கு அது ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் என்ன நடக்கும் அப்படிங்கறது இங்க படிச்சனாலும் என்ன தெரியும் அப்படின்னா, ஒண்ணு ஆட்டத்தை அங்கிருந்து அந்த புல்டு வெளியில பண்றீங்க, புல்ட் அபார்ட் பண்றீங்க, அது புஷ்டு. நீங்க இந்த சுத்தியல்ங்கிற மாதிரி இல்ல, எந்த ஃபோர்ஸ்னாலும் சொல்லலாம். டிஃபார்மிங் ஃபோர்ஸ் புரியுவீங்க. பட் சுத்தியல்னா ஒரு செங்கலுக்கு நான் சும்மா உதாரணம் சொல்றேன். பட் நீங்க டிஃபார்மிங் ஃபோர்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஒரு ஏதோ ஒண்ணு பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் வந்து பிரஸ் பண்றேன். அப்ப ஆட்டத்துல நான் வந்து க்ளோஸ் பண்றோம்ல, க்ளோஸ் பண்றோம்ல, புஷ்டு க்ளோஸ் பண்றோம்ல. இந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ்டு. நீங்க அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க, என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? The interatomic forces of attraction or repulsion restore the bottoms to their equilibrium position. இப்போ இப்படி இருக்கு. Interatomic forces that I am giving one external force. So this force pushes that atoms to this position. அப்போ interatomic distance வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. கரெக்டா? பட் interatomic forces என்ன பண்ணும்? That is attraction or repulsion. என்ன பண்ணும்? நான் இந்த deforming force எடுத்த பிறகு, ரிமூவ் பண்ண பிறகு, that molecule return to its original equilibrium state. அதோட ஒரிஜினல் ஈக்குவலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துரும். டியூ டு இன்டர்அட்டாமிக் ரிப்பல்சன் அப்படி சொல்லலாம். இல்ல ரிப்பல்சன்ல நான் கொஞ்சம் ஒரு மாலிகுல் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன், ஆனா அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆட்டம் வந்து அதை இழுக்கும். தட் இஸ் இன்டர்அட்டாமிக் அட்ராக்ஷன். உடனே அந்த பொசிஷன் கொண்டு வந்துடும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபோர்சஸ் ஆஃப் இன்டர்அட்டாமிக் ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன் that will restore the atoms to their equilibrium position. ஓகேவா? ரைட். சோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஆட்டத்தில் நடக்கு. பட் அது ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் தான். அதெல்லாம் நீங்க பின்னாடி பாப்பீங்க. ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஃபோர்ஸ் தான் எல்லாம் நிறைய இருக்கு டாபிக்ஸ். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இது வந்து வித்தின் த லிமிட் அப்படி பார்க்கணும். நீங்க வந்து அதுக்காண்டி ரொம்ப ஓவர் லிமிட்டை கொடுத்து திருப்பி வருமானா அது வராது. அது பின்னாடி பார்ப்போம். இந்த அடுத்ததுலேயே பார்ப்போம். ரைட். சோ இதுல முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இஃப் எ பாடி regains its original shape and size after removal of deforming force, it's called another elastic. It's said to be elastic. So that property is called as elasticity. இது வந்து அண்டரே பண்ணிச்சுக்கோங்க. இன்டர்வியூல கூட கேட்பாங்க, 2 மார்க்ல கூட கேட்பாங்க. நீங்க வந்து ஒரு பாடிக்கு வந்து டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, நீங்க வந்து என்ன பண்றீங்க? யூ வில் சேஞ்ச் தட் அந்த இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்சஸ், மேபி புஷ் ஆர் புல் ஆட்டம்ஸ் அதெல்லாம் பண்றீங்க. ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க இந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ், the body regains its original shape. யா கரெக்ட் தான். ஒரிஜினல் ஷேப்போ இல்ல ஒரிஜினல் சைஸ்க்கோ ரீகெயின் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இந்த அந்த மெட்டீரியலுக்கு இருக்கிற இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் எலாஸ்டிக். அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இதை வந்து எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? If the body regains its original shape and size after the removal of deforming force, it's said to be elastic. அது எலாஸ்டிக்ல இருக்கு. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி பை எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். சரியா? The force which changes the size or shape of the body is called deforming force. ஆல்ரெடி சொல்லியாச்சு. டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னா இருந்தோம் அந்த மெட்டீரியலோடைய சைஸையோ இல்ல ஷேப்பையோ சேஞ்ச் பண்றதுனா டிஃபார்மிங் ஃபோர்ஸ். கண்டிப்பா டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படிங்கறது அந்த சைஸோ ஷேப்போ சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? அப்படின்னா தான் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரப்பர். நீங்க ரப்பரை புஷ் பண்றீங்க, புல் பண்றீங்கன்னா இட் வில் ரிகைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். மெட்டல்ஸ் பட் வெறும் கையால அது பண்ணா நடக்காது. அது சில இதெல்லாம் எக்யூப்மெண்ட் வச்சு பண்றோம். ஸ்டீல் ரோப்ஸ் அது நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க. அப்படின்னா இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் ஃபார் எலாஸ்டிசிட்டி. சரி. ஸோ இந்த ஒரு டாபிக் இருந்தா இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டாபிக் இருக்குமா? அதானே ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அப்படின்னு சொன்னா, அப்போ ரீகெயின் ஆகாத, அதாவது ஒரிஜினல் ஷேப்க்கு ரீகெயின் ஆகாத மெட்டீரியல் இருக்க தான் செய்யும் யூனிவர்ஸ்ல. எஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்டிசிட்டி. If the body does not regain its original shape and size after removal of deforming force, it should be plastic body, and that property is called plasticity.
எக்ஸாம் பாத்தீங்கன்னா கிளாஸ், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூல கூட கேட்பாங்க, சரியா? ஏன்னா எலாஸ்டிக் மெட்டீரியல் சொல்லணும்னா கூட என்ன நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்ணும்போது ஓகே ரப்பர் மெட்டல்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், கரெக்டா? பட் பிளாஸ்டிசிட்டி கிளாஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த நம்ம 11th படிக்கிறனால இந்த ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும், புரியுதா? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிசிட்டின்னு என்னதும், இப்ப பாடி does not regain its original shape or size after the removal of defined force. It should be plastic body and the property is called plasticity. ஓகேவா? கரெக்டா? ரைட். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கு. அது ஸ்ட்ரெஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் அது இந்த கிளாஸ் நடத்த முடியாது. ஸ்ட்ரெஸ் மட்டும் நான் லேசா சொல்லிடுறேன். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க ஸ்ட்ரெஸ், சரியா? ஸ்ட்ரெஸ், when a force is applied, அந்த பாடியோட சைஸோ ஆர் சேஃபோ ஆர் போத்தோ சேஞ்ச் ஆகும், அப்படிதானே? டியூ டு சேஞ்ச் இன் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கும். This deformation may not be noticeable to our naked eyes, but it exists in the material itself. நாம ஃபோர்ஸை கொடுக்குறோம், எப்படி ஒரு ஆட்டத்துல இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் மாறி இருக்குங்கிறத நம்மளால வெறுங்கண்ணால பார்க்க முடியும்? கண்டிப்பா முடியாது. வித் அவர் நேக்கட் ஐல கண்டிப்பா இட் இஸ் இம்பாசிபிள். பட் எக்ஸிஸ்ட்ஸ் இன் த மெட்டீரியல் இட்செல்ஃப், அதுல மெட்டீரியல் அது இருக்கும். ஸோ ஒரு பாடியை சச்ச ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் நீங்க இது பண்ணும்போது, when a body is subjected to such a deforming force, the internal force is developed in it. அதுல ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. இட் இஸ் கால்ட் அஸ் a restoring force. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்னன்னா, அந்த ஆட்டத்தை நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து புல் பண்றீங்க, அல்ல புஷ் பண்றீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷன் வரும். ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர காரணம் தட் இஸ் a restoring force. The force per unit area is called stress. அப்போ ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, சிக்மான்னு போடுவாங்க. ஃபோர்ஸ் பை ஏரியா, தட் இஸ் எஃப் பை ஏரியா. எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன், ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், ஏரியாக்கு நியூட்டன், மீட்டர் ஸ்கொயர் அப்படி தெரியும். ஸோ மீட்டர் கீழே வந்துட்டா மீட்டர் பவர் -2 ஆர் பாஸ்கல். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க? பாஸ்கல். ஆல்ரெடி பாஸ்கல் இன்னொரு யூனிட் இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணுவோம், என்னன்னு யோசிங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் ml -1 t பவர் -. ஸ்ட்ரெஸ் இஸ் எ டென்சார். ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ நான் வந்து இப்போ ஒரு சேஃப் இருக்கு, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எப்படி கையை வச்சு அமுக்குறேன். அப்ப இந்த சர்ஃபேஸ்ல இந்த ஏரியால நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப இந்த சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும். பட் எனக்கு அது ஃபீல் ஆகாது, அந்த மெட்டீரியல் சர்ஃப்ல ஃபீல் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் பை எந்த ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா, தட் இஸ் சிக்மா எஃப் பை ஏ. ஸோ அதோடைய நீங்க எஃப்க்கு உங்களுக்கு டைமென்ஷனல் யூனிட் தெரியும், ஏரியா தெரியும், அதை போட்டு பாருங்க. ml பவர் -1 t பவர் -2 வரும். அண்ட் இட் இஸ் எ டென்சர் யூனிட். ஓகேவா? ரீஸ்டார்டிங் ஃபோர்ஸ் நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ரைட். இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய டைப்ஸ், லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ், கம்பரசிவ் ஸ்ட்ரெஸ், டென்சில் ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம யூனிட் 7 ரீகால் பண்ணோம். ஸோ மெட்டீரியல் உடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபிளை ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சாலிட் லிக்விட் கேஸஸ்லாம் அது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ரொம்ப பெருசா கிடையாது, இன்ட்ரடக்ஷன். அது அதோட மெட்டீரியல், அந்த மாலிகூல்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது டியூ டு ஹீட் அப்படிங்கலாம் பார்த்தோம். எவாபரேஷன் அந்த டாபிக் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் பிஹேவியர் மெட்டீரியல். ஒரு சாலிட்ல நீங்க இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் தான் அந்த ரெண்டு ஆட்டத்தை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கி, சரியா? அப்ப அந்த ஆட்டம் வந்து அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷன் இருக்கு, ஸ்டேபிள் இருக்கு. நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்டத்தை எக்ஸ்டர்னல் புல் அப்பார்ட் பண்றீங்க, புஷ் க்ளோஸ் பண்றீங்க. ஒன்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸஸ் அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்ஷன் என்ன பண்ணோம்னா ரீஸ்டோர் தி ஆட்டம் டு ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ ஒரிஜினல் ஷேப்புக்கு இந்த சைஸ் அந்த வந்து பாடி வந்து திருப்பி வந்துட்டு ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் டிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, எலாஸ்டிசிட்டி. வரலனா ஒரிஜினல் பொசிஷன் வரலனா தட் இஸ் கால்ட் பிளாஸ்டிசிட்டி, எக்ஸாம்பிள் கிளாஸ். அப்புறம் ஸ்ட்ரெஸ், ஃபோர்ஸ் பை ஏரியா. அந்த எவ்வளவு ஏரியால எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இட் இஸ் அ டென்சர். இதோட யூனிட் நியூட்டன் மீட்டர் -2 அண்ட் ஆர் பாஸ்கல். அது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் டைமென்ஷன் ml பவர் -1 t பவர் -. ஓகேவா? அதான் டவுட் எதுவும் இல்லைங்களா? சரி, நான் கிளாஸ் நேரம் மீதி உள்ள டாபிக் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.